தரத்தின் தாயகம் திமுக அண்ட் கோ. அனைவருக்கும் வணக்கம் மக்களே. உங்களில் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். இன்றைய தினம் சட்டப்பேரவை நிகழ்வில் 2 தங்கத்துக்கும் தங்கமான சண்டை வந்திருக்கு. என்ன சண்டைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொடுக்கல் வாங்கல் சண்டை தான். என்ன கொஞ்சம் லைட்டாக கூட்டல் கணக்கு கழித்தல் கணக்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு பார்த்துக்கோங்க. அந்த கணக்கை நேற்று கேட்ட கேள்விக்கு இன்றைக்கி நான் பதில் சொல்லியே தீர்வேன் அப்படின்ட்டு நச்சுன்னு ஒரு பதிலை கொடுத்துருக்காரு நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதற்காக 2000 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டிலே ஒதுக்கி இருக்கிறது. அப்படி நேற்றைய தினம் தங்கமணி அவர்கள் என்ன கேள்வி கேட்டார், எதற்காக இன்றைக்கி அந்த பதிலை சொல்லியே தீர்வேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உள்ளே போகலாம். நேற்றைய தினம் சட்டப்பேரவை நிகழ்வில் தங்கமணி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்களுக்கு 2000 கோடியை நிதி ஒதுக்கி அந்த நிதியிலிருந்து நீங்கள் திட்டத்துக்கு மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அப்படி 20 லட்சம் மாணவர்களுக்கு 2000 ரூபாய் நிதியில் லேப்டாப் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதோடைய ஒரு லேப்டாப்புடைய மதிப்பு 10,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்படும். அப்படி 10,000 ரூபாய்க்கு கொடுக்கப்படுற ஒரு லேப்டாப்பு எந்த வித தரத்தில் இருக்கும் அப்படின்ட்டு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. நானும் யோசித்தேன், என்னடா இது இப்படி கேள்வி எழுப்பியிருக்காங்களே, இது ஒரு வேளை கரெக்டாக இருக்குமோ அப்படின்ட்டு யோசிச்சு நான் கரெக்டுன்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். அந்த 2000 கோடி ரூபாய் முழு அமௌண்ட்டையும் அவர்கள் மாணவர்களுக்கு கொடுப்பதற்காகவே செலவு செய்கிறாங்க அப்படின்னே வச்சுக்கிட்டாலும், எந்த கொள்ளையும் அடிக்கலை, எந்த ஊழலும் பண்ணலப்பா, 2000 கோடி ரூபாய் நிதியை நாங்கள் அப்படியே மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறதுக்கே செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி லேப்டாப் கொடுக்கறதுக்கு தூக்கி கொடுக்க வந்தாலும், ஒரு லேப்டாப் 10,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய லேப்டாப்போடைய நிலைமை எப்படி இருக்குன்ட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். செகண்ட் ஹேண்டில் வாங்குகிற லேப்டாப்போடைய ரேட்டே 20,000க்கு மேலே தான் இருக்கும். அப்போனா தான் நல்லா இருக்கும்ட்டு நம்ம மக்கள் நம்புகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 10,000 ரூபாய்க்கு கொடுக்கப்படுற லேப்டாப் என்ன தரத்தில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் தங்கமணி அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த ஒரு கேள்விக்கு இன்னைக்கு நச் பதில் கொடுத்திருக்கின்றார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். தரத்தின் தாயகம் திமுக அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான நச்சு பதிலை கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த நச்சு பதிலை பார்த்து வானதி சீனிவாசன்லேருந்து முதலமைச்சர்லேருந்து அப்பாவுல இருந்து எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு உளுந்துட்டு இருக்காங்க. நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அவர் என்னதான் சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் அடுத்த 2 ஆண்டுகளில் தான் 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் அல்லது டேப் கொடுக்க போகிறோம், அவங்கவுங்க விருப்பத்திற்கு ஏற்றார் போல் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிவிச்சிருந்தோம். ஒரு ஆண்டுக்கான நிதியை தான் 2000 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கியிருக்கோம். இன்னும் அடுத்து வர்ற ஆண்டில் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கி அதற்கான தேவையான நிதிகளை ஒதுக்கி நாங்கள் மாணவர்களுக்கு லேப்டாப்பை தரமான தரத்தில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தரத்தின் தாயகம் திமுக அண்ட் கோ அப்படின்ட்டு அவர் நிரூபிச்சிருக்காரு. இப்போ கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கெல்லாம் கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமணிக்கு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. இந்த திட்டம் அறிவிக்கின்ற போது அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்கள் என்று சொன்னால், அதற்கு முதல் கட்டமாக இந்த ஆண்டு 2000 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அப்படி என்றால் அடுத்த ஆண்டு வருகிற போது மேலும் அதற்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்குற போது, இப்போது நீங்கள் அந்த கணக்கை கூட்டி வெளித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கணக்கில் உங்களுக்கு வரும். இதை சொல்லி முடிச்சுட்டு இவர் உட்காந்துருந்தா சட்டப்பேரவையில் அவ்வளோ சிரிப்பலை ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. இதை சொல்லிட்டு ஐயா ஒன்று ஆரம்பிச்சிருவார். நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் நன்றாக வாய் விட்டு சிரித்து கொண்டிருக்கிறார். அப்போது பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே முதலமைச்சர்லேருந்து எதிர்கட்சி உறுப்பினர்லேருந்து உறுப்பினர் எல்லாருமே எல்லாரும் உளுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு வேடிக்கையான நிகழ்வு தான் இன்றைக்கி அரங்கேற்றிருக்காரு தங்கம் தென்னரசு அவர்கள். இப்போது அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்போ 2000 கோடி நிதியோ 3000 கோடி நிதியோ மாணவர்களுக்கு லேப்டாப் எப்போ வழங்கப்படும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எந்தெந்த பேசஸில் இல்லாட்டி எந்த இயர் படிக்கிற மாணவர்களுக்கு இல்லாட்டி ஏதாவது குறிப்பிட்ட துறைக்கு மட்டும் வழங்குறதா இருக்காங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த கல்லூரி மாணவர்களுக்கும் வழங்கணும் அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. அப்படியே வழங்கணும்னாலும் இப்போ பழசு முடிச்சுட்டு வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு வழங்குவாங்களா? இல்லாட்டி இப்போ
இப்போ படிச்சிட்டு இருக்கிற கரண்ட் மாணவர்களுக்கு வழங்குவாங்களா? இப்போ கல்வியை தொடர்ந்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு வழங்குவாங்களா? இல்லாட்டி இப்போ முடிக்கிற ஸ்டேஜில், அதாவது 3rd இயராக இருக்கட்டும், 4th இயராக இருக்கட்டும், அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான பிளானில் ஈடுபட்டிருக்காங்களா? இல்லாட்டி முழுவதுமாக அரசு கல்லூரிகளுக்கு கொடுக்க பிளானில் ஈடுபட்டிருக்காங்க? அரசு மற்றும் எய்டட் ஆர் அன்எய்டட் காலேஜ்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னைக்கு லேப்டாப் வந்து இவங்க டெண்டரை விட்டு லேப்டாப்பை செஞ்சு லேப்டாப்பை எடுத்துகிட்டு வந்து இந்த 26 தேர்தல் முடியறதுக்குள்ளே எப்படியும் கொடுத்து முடிச்சிடணும்னு நினைப்பாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த லேப்டாப் உங்கள் கைக்கு வருமா வராதான்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டாடா பை பாய். நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் அடுத்த சட்டப்பேரவை நிகழ்வில் என்ன நடக்கு அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கண்டிப்பாக ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கூடிய சீக்கிரம் அதை தோண்டி நொங்கெடுத்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதே மாதிரி சட்டப்பேரவை நிகழ்வுகளும் சரி, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் சரி, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்கிற பட்சத்தில் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். அது உங்கள்கிட்ட வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். டாடா பை பாய்.